Hi friends. இன்னைக்கு 8 to memory தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா health mix எப்படி பண்ணலாம், அதோட benefits என்ன, அந்த health mix powder எப்படி வீட்லயே prepare பண்ணலாம் அதெல்லாம் பத்தி கிளியரா பார்க்கலாம். Health mix அதாவது சத்து மாவு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, மெயினா pregnant ladies and babies எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. because health mixனால நமக்கு வந்து carbohydrates, minerals, proteins, healthy fats, fiber, vitamins எல்லாமே நமக்கு நல்ல proportionல கிடைக்கும். First நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அண்ட் அது செய்கிறதுக்கு தேவையான குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெட் ரைஸ் 1/2 kg, அதாவது சிவப்பரிசி 1/2 kg. நெக்ஸ்ட் pearl millet 1/2 kg, அதாவது கம்பு 1/2 kg. மூணாவது ராகி கேழ்வரகு 1/2 kg. நெக்ஸ்ட் ஜோவர் சோளம் 1/2 kg. நெக்ஸ்ட் க்ரீன் மூங் டால், அதாவது பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, பாசிப்பயிறு, அது வந்து 1/2 kg. அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் பாதாம் 200 கிராம். அப்புறம் கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு 200 கிராம். கிரவுண்ட் நட் வேர்க்கடலை 200 கிராம்ஸ். ஃப்ரை கிராம்னா பொட்டுக்கடலை இல்லைனா உடச்ச கடலை, அது ஒரு 200 கிராம்ஸ். அதுக்கப்புறம் கார்டமம் ஒரு 5 to 10, நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்டமம்னா ஏலக்காயில், ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்றவங்க நிறையா பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பேபிஸ் கொடுக்கலாம். ஃப்ரம் 11 monthsலேருந்தே கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது, நல்லது ஹெல்த்துக்கு. இது தவிர நம்ம அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் பார்லி, அதாவது வாட் கோதுமை, வீட் கோதுமை, ஒயிட் ஓட்ஸ், சகோ அதாவது ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணி ஹெல்த் மிக்ஸ் பவுடர் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ இந்த 10 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் கம்பு எடுத்துக்கிறேன். கம்புனா இங்கிலீஷில் pearl millet, ஹிந்தியில் பஜ்ரா. ஃபர்ஸ்ட் நான் 1/2 kg கம்பை வந்து ஒரு பேனில் எடுத்திருக்கேன். இது வந்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் நான் இதை லோ ஃப்ளேமில் வறுக்க போகிறேன். கம்பில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் ஃபைபர், ப்ரோட்டீன், மினரல்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம் எல்லா சத்துமே கிடைக்கும். இது வந்து மில்லட் இல்லையா, pearl millet இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா அயன் கண்டென்ட் நிறைய தரும். கம்பு வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 10 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணணும். நான் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால நான் ஒவ்வொன்றா வறுத்து அரைக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சோன்னா ஒன்று அரைக்காமல் ஒன்று அரைச்சி அப்படி இருக்கும். ஸோ தனித்தனியாக நான் அரைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ரெட் ரைஸ் சிவப்பரிசி 1/2 kg எடுத்துக்கிறேன். இந்த ரெட் ரைஸ் ரொம்ப நல்லது. பிகாஸ் இது வந்து ஆஸ்மாக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் நம்மளோட போனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஹை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரும் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் B6 இருக்குது. வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அரைக்க போகிற இன்க்ரீடியன்ட் ராகி, அதாவது கேழ்வரகு. ராகி வந்து கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் ராகி ரெகுலராக சாப்பிட்டா. அண்ட் டயபிட்டிஸ் பேஷண்ட் கன்சியூம் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபுட் வந்து ராகி. அண்ட் ராகியில் வந்து நம்ம தோசை, ரொட்டி அந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம். ராகி வந்து இன்சோம்னியா, டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுறது கூட ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ராகியை வறுத்து ஆற வச்சு அப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் சோளம், ஜோவார் இன் ஹிந்தி, சோர்கம் இன் இங்கிலீஷ். சோளம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராசஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெயிட் லாஸ்க்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபுட் வந்து ஜோவர் தான். அண்ட் இது வந்து போன் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சோளம் ரெகுலராக சாப்பிடணும். அண்ட் நல்ல அயன் கண்டென்ட் கிடைக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அண்ட் பிளட் சுகர் லெவல்ஸை கூட மெயின்டைன் பண்ணும். ஸோ இது நம்ம பேனில் பொன்னிறமாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் க்ரீன் மூங் டால், அதாவது பச்சை பயிறு. ஸோ இந்த க்ரீன் மூங் டால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அப்புறம் கேன்சர் ஃபைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கணுன்னா மூங் டாலை ரெகுலராக நம்ம இன்டேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மூங் டால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் இதை வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கிரைண்ட் பண்ணோம். இதுன்ட்டு இல்லை, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு பேனில் வறுத்து வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாய்ஸ்சரைஸ்டு கண்டென்ட்டாக இருக்காது. நல்லா உதிரியாக கிடைக்கணும். அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அப்போ தான் நல்ல பவுடராக இருக்கும். இந்த மூங் டால் பார்த்திங்கன்னா ஈஸியாக பவுடர் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. மற்றதுக்கெலாம் நல்லா அரைக்கணும். இதுக்கு ஒரு ஒன்ஸ் நல்லா அரைச்சிங்கன்னா போதும், நல்ல பவுடரை நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம கிரவுண்ட் நட்டையும் ஃப்ரைட் கிராம் ரெண்டுத்தையும் ஒன்றா வறுத்து அரைக்க போகிறோம். கிரவுண்ட் நட் அப்படின்னா நிலக்கடலை இல்லைனா வேர்க்கடலை சொல்லலாம். ஃப்ரைட் கிராம்னா பொட்டுக்கடலை இல்லைனா உடைத்த கடலை. வேர்க்கடலை டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி வேர்க்கடலை சாப்பிட்லாம். ஃப்ரைட் கிராமில் விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரைட் கிராம் டைஜஷன் ப்ராசஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட். பிரெயின் அண்ட் போன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம அடிக்கடி கேஷ்யூ நட் கன்சியூம் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் தர்றதும் இந்த கேஷ்யூ நட் தான். இது கூட நம்ம கார்டமம் அதாவது ஏலக்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். கார்டமம் ஏலக்காய் கிட்னிக்கு ரொம்ப நல்லது. கேஷ்யூ நட்டையும் கார்டமமையும் நம்ம லைட் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சா கூட நல்லா பிளாக் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கார்டமம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கேஷ்யூ அண்ட் ஏலக்காய் கூட சேர்த்து நம்ம ஆல்மண்டையும் அரைக்கலாம். ஆல்மண்ட்னா பாதாம். பிளட் ப்ரெஷர் லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் கம்மி பண்ணுறதுக்கு ஆல்மண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூணுத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க 10 இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பெரிய பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க குவான்டிட்டிக்கு எனக்கு 2 months வரும். சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி. இப்போ ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வெசலில் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் 2 tablespoon ஆஃப் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் பேபி கொடுக்குறேன். ஸோ 2 spoon ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடல்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 to 5 ஸ்கூப்ஸ் ஆஃப் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் எந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கும். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் வராமல் இருக்கும். ஓகே, நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை அடுப்பில் வைக்கிறோம். இப்போது 1 tablespoon ஆஃப் ஜாகரி அதாவது நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி எதுவும் வராது. நல்லா கரைஞ்சி லிக்விடாக கிடைக்கும். இப்போ நான் இதில் மில்க் ஆட் பண்ண போகிறேன். நான் 1 tumbler ஆஃப் வாட்டருக்கு 1/2 tumbler ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1 tumbler ஆஃப் வாட்டருக்கு 1 tumbler ஆஃப் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டியான ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் நான் 1 spoon ஆஃப் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். டெய்லி கிட்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் மட்டும் கீ யூஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. ஸோ ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் இஸ் நவ் ரெடி. Please subscribe. Thank you for watching my video.